போகுது. அதாவது 90% ஓட்டர்ஸ் தங்களோட ஜனநாயக கடமையை பூர்த்தி பண்ண போறாங்க. இதன் அடிப்படையில தான் நம்மளோட ஓட்டிங் சர்வே லிஸ்ட மிகப்பெரிய சர்க்காரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாங்களா? 4வது பிளேஸ்ல வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 3% ஓட்டை பெற்றிருக்காங்க. எண்ணிக்கை அடிப்படையில சொல்லணும்னா 15,52,500 வாக்குகள் வரையும் வாங்கியிருக்காங்க. கால் எடுக்க நடந்தோம், கத்தி கத்தி செத்தோம். அதுக்கே இன்னும் எங்களுக்கு கூடுதலா மக்கள் வாக்கு தந்திருக்கணும், தரல. அதனால ஒரு வருத்தம். அடுத்து 3வது பிளேஸ்ல அதிமுக கட்சி கொஞ்சம் பின்தள்ளப்பட்டிருக்காங்க. 17% ஓட்ட வாங்கியிருக்காங்க. எண்ணிக்கையில 87,97,319 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதே நேரத்துல தொகுதி அடிப்படையில 38 தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க. அடுத்து 2வது பிளேஸுக்கு தள்ளப்பட்ட ஆலமரமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் 26% வாக்குகளை பெற்று எண்ணிக்கை அடிப்படையில 1,45,17,439 வாக்குகளை மாசா வாங்கியிருக்காங்க. இவங்க எத்தனை தொகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 தொகுதிகளை அழகா சும்மா தட்டி தூக்கி இருக்காங்க. நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைத்ததுங்க. 41% பெற்ற சாதனையோட 2,12,17,328 வாக்குகளை பெற்று 132 தொகுதிகளை கைப்பற்றி வாகை சூடும் வரலாறு படைச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார்.